ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆலி விதை வச்சு லட்டு தாங்க எப்படி செய்து பார்க்க போறோம். ஆலி விதைனா வேற ஒன்றும் இல்லைங்க, ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆலி விதையில அவ்வளோ ஒரு சத்து நிறைய இருக்குங்க. நார்மலா யூஸ் பண்ற நம்ம நட்ஸை விட அதிகமான அளவுக்கு இதுல நார் சத்து இருக்கு. இது வந்துட்டு இப்போ எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு. ரொம்ப ஹெல்தியான இந்த லட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் உங்களோட. குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த லட்டு சாப்பிடலாம். இந்த ஹெல்தியான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு ஆலி விதை எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி டஸ்ட் எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆலி விதையில ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதை வந்துட்டு நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு, ஹேர் ஃபால் உள்ளவங்க, இல்ல ஸ்கின் வந்து க்ளோ ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லி ஒரு லட்டு எடுத்துக்கிட்டா போதும், நமக்கு தேவையான எல்லா சத்துமே இதுல கிடைக்கும். இன்னைக்கு நான் இரும்பு கடாயில தான் செய்ய போறேன். நீங்க இல்லைனாலும் நார்மல் நான்ஸ்டிக்ல இல்ல மண் பாத்திரம் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வானல் நல்லா சூடாயிடுச்சு. இதுல எடுத்து வச்சிருந்த 1 கப் ஆலி விதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நான் வறுத்துக்க போறேன். அடுப்பை வந்துட்டு மீடியம்ல வச்சுக்கோங்க. ஹைல வச்சிட்டீங்க அப்படின்னா கருகிடும். இது எப்படி வறுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் எள்ளு வறுக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு வெடிக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஆலி விதையும் உங்களுக்கு வறுக்கும் பொழுது வெடிக்கும். அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்க. கண்டிப்பா நீங்க அடுப்பு வந்துட்டு மீடியம்ல தாங்க வைக்கணும், ஹைல வச்சிடாதீங்க, கருகி போயிடும். நல்லா இந்த மாதிரி அப்பப்ப கலரி விட்டீங்க அப்படின்னா எல்லா விதையுமே உங்களுக்கு நல்லா வெடிக்கும். எல்லாமே பாருங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓரளவுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் உப்பி வந்திருக்கும். இப்ப இதை வேற ஒரு பாத்திரத்துல நான் மாத்தி வச்சுக்கிறேன், ஆறட்டும். இதுல வந்துட்டு நான் எடுத்த அதே கப்ல 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப் வேணாலும் அளவா எடுத்துக்கோங்க. இதையும் வந்துட்டு மீடியம்ல வச்சுட்டு நல்லா நான் வறுத்துக்க போறேன். நீங்க வறுத்த வேர்க்கடலை இருந்தா நீங்க டைரக்டா அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு, கருகாம பாத்துக்கோங்க. கருகிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் மாறிடும், அதுக்காக தான். இப்ப இதுவும் நல்லா ஆறட்டும், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுறேன். அடுத்தது 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலை சொல்லுவாங்க, அதுதான். ஆல்ரெடி வந்து கிறிஸ்பியா தான் இருக்கும், இருந்தாலும் லைட்டா நீங்க அந்த வானலோட சூட்லயே வறுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொடி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சிருக்கேன். சிம்ல வச்சுட்டு தான் செய்யறேன். இந்த பொட்டுக்களையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுறேன். அடுத்தது 1 கப் அளவுக்கு எள்ளு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி காய வச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நிறைய டஸ்ட் இல்ல கல்லு மாதிரி இருக்கும். இப்ப இதையும் வந்துட்டு நான் அதே வானல்லே வறுத்துக்க போறேன். அடுப்பை மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கைவிடாம கலக்கி விடுங்க. எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். கடைசியா வந்துட்டு நான் இதுல பாதாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம். அதையும் வந்துட்டு நெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே நம்ம அந்த வானல்ல வறுத்துக்கலாம். பாதாமும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதுல வந்துட்டு நல்ல கொழுப்பு தான் இருக்குங்க, அதனாலதான் சேர்த்திருக்கேன். இப்ப நான் எல்லாமே வறுத்தது எல்லாமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஆறட்டும். எள்ளுல பாத்தீங்கன்னா அயன் ரொம்ப அதிகமா இருக்கு. வேர்க்கடலையும் அப்படிதான். பொட்டுக்கடலை பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஃபிளக்ஸில வந்துட்டு உங்களுக்கு ஃபைபர் அதிகமா இருக்கு. இது எல்லாமே சேர்த்து ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு தான் இன்னைக்கு செய்ய போறோம். எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஒவ்வொன்றா நான் வந்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணிக்க போறேன். ஒரே டைமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சிக்க போறேன். அரைச்சதான் அந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்க போறேன். இதுல வாசனைக்காக நான் 4 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கிறேன். நான் வறுத்து ஆற வச்சிருந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆலி விதை, எள்ளு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். எல்லாத்தையும் நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இதுல இந்த லட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டா போதுங்க, அதிகமா சாப்பிட தேவையில்லை. ஏன்னா ஃபிளாக்ஸ் சீட் வந்துட்டு அதிகமா சேர்க்கும் பொழுது வயிறு பிரச்சனை வரும். சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும், சிலர் வந்து கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும். அதனால வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 லட்டு எடுத்தாலே நமக்கு போதுமான அளவுக்கு எல்லா சத்துமே இதுல கிடைச்சிடும். கடைசியா வந்துட்டு நல்லா வறுத்து வச்சிருந்த பாதாமையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்க போறேன். இதுல இன்னைக்கு இனிப்புக்காக வந்துட்டு நான் நாட்டு சக்கரை, பொடியான நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். நீங்க வெள்ளம் கட்டியா இருந்ததுன்னா நீங்க பாகு செஞ்சு கூட செய்யலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை சேர்த்து நான் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துக்க போறேன். நான் எடுத்து வச்சிருந்த 1 கப் நாட்டு சக்கரை கரெக்டா இருந்தது. உங்களுக்கு இனி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணா நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும், அதை கையை வச்சு நல்லா நசுக்கோங்க. நீங்க 1 டைம் வந்துட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப நான் அரைச்ச எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நான் கலந்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேங்க. பால் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 நாள்ல கெட்டு போயிடும். நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு 10 to 15 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வீணாகவே ஆகாது. அதனால நெய்யை நல்லா சூடு பண்ணிட்டு அதை வந்து சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிக்க போறோம். நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதுல நான் லட்டு பிடிக்க கலந்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதோட நான் சூடான நெய்யை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சூடா இருக்கும், கை வச்சு செய்யறது கஷ்டமா இருக்கும். ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா சூடு ஆனதுக்கு அப்புறமா கையை வச்சு லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு இதுல நெய் தேவையில்லை அப்படின்னா நீங்க வெள்ளை பாகு சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நெய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் ஃபிளேவர் நல்லா இருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நெய் சேர்த்திருக்கேன். இப்போ கையை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நான் சேர்த்த அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் கரெக்டா இருக்கும். ஏன்னா இதுல எள்ளு, வேர்க்கடலை, இந்த ஃபிளாக்ஸ் சீட் எல்லாமே வந்துட்டு எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அழுத்தி பிடிக்கும் போது தெரியும், கரெக்டா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ரொம்ப நெய் சேர்க்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த மாதிரி நீங்க அழுத்தி உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்க லட்டு பிடிச்சிக்கலாம். சூப்பரான நம்மளுடைய ஆலி விதை லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லட்டு வந்துட்டு உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை, அதோட மட்டும் இல்லாம ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டெய்லி நீங்க ஒரு லட்டு எடுத்துக்கோங்க. நம்ம
வெளியில யூஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உள்ளுக்கு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ல 15 நாள் வரைக்கும் வீணாகவே ஆகாது. நீங்க ஒரு காத்து போகாத ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி எல்லாம் எதுவுமே படாம மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. பெரியவங்களா இருந்தா ஒரு பெரிய லட்டு எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸ் கொடுங்க. சிலருக்கு வந்துட்டு வயிறு பிரச்சனை வரும். அதனாலதான் சொல்றேன். லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்தியான இந்த லட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.